திமுக அதிமுக தவிர்த்து விஜய் அவர்கள் ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேர் சொல்றாங்களே. நான் அப்படிதான் சொல்லுவான், விஜய் 90 சீட் வருவான்னு சொல்லுவோம். இந்த ஊடகங்களுடைய கருத்து கணிப்பு அத்தனையும் கருத்து திணிப்பு. ஒரு ஊடக நிறுவனம் யார் பணம் கொடுத்தாலும் அவர்களுக்காக லாபி செய்யும். இப்போ அரசியலில் எந்த அரசு வரணும் அப்படின்ற விஷயங்கள்ல இந்த கார்பரேட் நிறுவனம் முடிவு பண்ணதான் ஒரு கேள்வி. இந்த தேர்தலில் கார்பரேட் தாங்க அரசியல். ஒரு எம்எல்ஏ 50 கோடி ரூபா செலவழிக்கும். பொற்கொடியும் லீபா ரோஸும் எம்எல்ஏவை என்ன பண்ண போகிறாங்க? சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்கே போனாலும் ஒரு அரசு மரியாதை கிடைக்கும். பார்ப்பனர்களுக்கும் சீட்டு தரணும்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் யோசிச்சிருக்காரு. குருமூர்த்தி பையன் சீமா சைமன் ராமகிருஷ்ணா தானே சொல்கிறாரு. குருமூர்த்திக்கு பிறந்தவன் குருமூர்த்தி பாசமாக தானே இருப்பான். 2000 கோடி ரூபாய் கொடுத்தாங்க, நான் வாங்கலை, நான் கூட்டணி போகலை அப்படின்ற மாதிரி விஷயங்களை பெருமையாக பேசுகிறாங்க. அவர் ஏது 15 வெளிநாட்டுக்காரு, பண்ணை வீடு, 15 பவுன்சர் ஏது? வாடகை வீட்டில் தான் இருக்காரு. ஆமாம், வாடகை ரேஷன் கையல்விலையும் சீமானும் ரேஷன் கடைக்கு தான் போகிறாங்க. ரேஷன் கடைக்கு இலவச அரிசி இருக்குல்ல, 20 கிலோ வாங்கிட்டு வராங்க. 4 நிறுவனம் திமுக வர்றாங்கிறான், 2 அதிமுக, 1 விஜய். இதையே ஒரு எக்ஸிட் போல் பண்ணணும். நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா பிரீமியம் டேட்ஸ். நாகேஷ்னலுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து ஒதுக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. தமிழ்நாட்டு ஊடகங்கள் திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேசிய ஊடகங்கள் பாஜக ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சோஷியல் மீடியா ஊடகங்கள் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் ஆட்சிக்கு வருவார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, என்னுடைய கணக்குப்படி அதிமுக ஆட்சி அமையும். அதிமுக ஆட்சி அமையும். இந்த ஊடகங்களுடைய கருத்து கணிப்பு அத்தனையும் கருத்து திணிப்பு தான். நீங்கள் லயலா ஒரு ஊடக நிறுவனம் பேக்கேஜ் யார் பணம் கொடுத்தாலும் அவர்களுக்காக லாபி செய்யும். இது உலகம் பூரா இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் பூரா. நீங்கள் ஹிலாரி கிளின்டன் தேர்தல் நிற்கிற பொழுது ஹிலாரி கிளின்டனுக்கு எதிராக அமெரிக்க ஊடகங்கள் திசை திருப்பப்பட்டது. ஏன்னா ஹிலாரி கிளின்டனுக்கு ஆலோசகராக ஒரு பாகிஸ்தான் பெண்மணி இருக்கிறார். மத்திய கிழக்கு நாடுகள் ஹிலாரி கிளின்டன் அதிபராக வந்தால் செல்வாக்கு பெறும், அதிகாரம் பெறும், முஸ்லீம்கள் செல்வாக்கு பெறுவார்கள், இப்படியெல்லாம் லாபி உருவாக்கப்பட்டது. அதுதான் ஹிலாரி கிளின்டன் தோல்வியடைந்ததுக்கு காரணம். இப்படி உலகம் பூரா பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் லாபி செய்வதை ஒரு தொழிலாகவே வைத்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக அரசியலில் எந்த அரசு வரணும் அப்படின்ற விஷயங்களை இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் முடிவு பண்ணதான ஒரு கேள்வி இருக்குல்ல? உண்மை அதுதான். நீங்கள் இதெல்லாம் விலாவரியே பேசுவதற்கு இன்றைக்கி ஊடகமே இல்லை. ஊடகத்தில் சிந்திக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகும்போது அந்த ஊடக நிறுவனம் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நடத்துகிற நிறுவனம். அப்போ கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எதிராகவே பேச முடியாது. நானும் பல ஊடகங்கள் வேலை பார்த்துருக்கேன். போனோடனே சொல்லிடுவாங்க, சார் உங்கள் கொள்கையை தூக்கி ஓரமாக மூட்டை கட்டி வச்சுருங்க, எங்களுக்கு ஒரு ஃப்ரேம் இருக்குது, இதுக்குள்ளே தான் நீங்கள் வேலை செய்யணும். அப்போ எப்படி ஊடகம் உண்மை சொல்லுவான்? ஊடகவியலாளர் எப்படி உண்மை சொல்லுவான்? அமெரிக்காவை பொறுத்தவரை எந்த அரசியல் கட்சியும் எந்த கார்ப்பரேட் நிறுவனங்களும் ஊடகம் நடத்தக்கூடாது, சட்டம் இருக்குது. ஏன்? அவர்கள் ஒரு கருத்தை உருவாக்கிடுவான், மக்களை ஏமாற்றிடுவான். இப்போ இந்தியாவில் இருக்க இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு சட்டம் இருக்குது, ஒரு அபாயகரமான சட்டம். எத்தனை 75 ஆண்டு காலமாக ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்களாக உருவாக்கப்பட்ட சட்டம். என்ன சட்டம் தெரியுமா? இந்திய ஊடகங்கள் அந்நிய முதலீடோடு நடத்தக்கூடாது. அந்நிய முதலீடு அமெரிக்காக்காரனோ, பிரிட்டிஷ்காரனோ, பிரெஞ்சுக்காரனோ, ஐரோப்பாக்காரனோ இங்கே ஊடகம் நடத்தக்கூடாது. ஏன்? இதை சனாதன சாதியை உடச்சி எரிஞ்சிடுவான், காரி துப்பிடுவான். அப்போ என்ன எப்படி வச்சுருக்கான் பாருங்கள். இந்திய அரசியல் சாசன பார்ப்பனர்கள் இங்கே இருக்கிறவன் தான் ஊடகம் நடத்தணும், வெளிநாட்டுக்கார ஊடகம் நடத்தக்கூடாது. ஆங்கிலேயனை பொறுத்த வரைக்கும் அவன் தப்புனா தப்பு, சரினா சரிங்க. குறிப்பாக பிபிசி எதிராக அந்த குஜராத் கலவரத்தை அந்த உலகம் முறை சொன்னது அவன் தான். ஆனால் இந்தியாவில் அது தடை செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பிபிசியே தடை பண்ணுறான். என்ன காரணம்னா இங்கே ஆர்எஸ்எஸ் தான் கொள்கை ரீதியான கொள்கை வகுப்பாளர்கள். அது யார் இருந்தாலும் நேருவை மிரட்டி
நேரு ஆர்எஸ்எஸ் தடை பண்ணுறாரு. எவ்வளவு வலிமையான ஒரு நாட்டினுடைய பிரதமர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர். ஆர்எஸ்எஸ் ஏன் நான் சொல்லி கேளியா நீ? கேட்க முடியாது. நேரு கடைசியில் நீங்கள் நொந்து வேதனைப்பட்டு டிப்ரெஷனாக சாவுறான். என்ன காரணம் தெரியுமா? சீனா மீது படையெடுத்தது. சீனா மீது படையெடுப்பதற்கு காரணமே இல்லை. என்ன காரணம் தெரியுமா? இங்கே இருக்கிற முட்டாள் தரகர்கள், புரோக்கர் இதெல்லாம் சொல்ல மாட்டான். கம்யூனிஸ்ட் இந்தியாவில் வளருது. எங்கே? கேரளாவில் வளருது, வெஸ்ட் பெங்காலில் வளருது. தமிழ்நாட்டில் முதல் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தான். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் முதல் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தான் உருவாகுது. அதை காலி பண்ணுறாங்க. பாண்டிச்சேரியில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம், அதை காலி பண்ணுறாங்க. இப்படி இந்தியா முழுக்க கம்யூனிசத்தினுடைய தாக்கம் அதிகமாகுது. அப்போ கம்யூனிசத்தை ஒழிக்கணும். கம்யூனிஸ்ட்டை ஒழிக்கணும்னா ஒரு கம்யூனிஸ்ட் நாடான சீனாவோடு பம்பு சண்டைக்கு போகணும். அவன் அடிப்பான்ல, அடித்தா சீனா எதிரி, சீனர்கள் எதிரி, சீனர்கள் எதிரி, இப்படி பரப்பி உண்மையாக்கிவிட்டான். இப்படி பார்ப்பனர்கள் என்ன பண்ணிட்டான்? உண்மையை ஆக்கிட்டான். இன்னைக்கு வரைக்கும் சீனாக்காரன் நமக்கு எதிரி. சீனாக்காரன் நீங்கள் எந்த நாட்டோடும் அவன் ஆதிக்கமே செலுத்த மாட்டான். ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் சீனா ஒரு நாடே இல்லை. செகண்ட் வேர்ல்டு வாரில் சீனாவுடைய பாதிப்பு உலகத்தில் எங்கேயுமே இல்லை. ஜப்பான் குட்டி நாடு சீனா பிடிச்சிக்கிட்டான். அதற்கு பிறகுதான் மாவோ சேதுங் வந்த பிறகுதான் சீனாவை தலை நிமிர்ந்தது. அது வரைக்கும் சீனா பெத்த பிள்ளை வித்துருவான், பொண்டாட்டி வித்துருவான். ஆங்கிலேயர்கள் கஞ்சா வளர்க்கறதுக்கான அந்த போதை பொருட்கள் வளர்க்கறதுக்கான ஒரு இடமா ஒரு பெரிய சீனா வச்சிருந்தான். அது சொன்ன மாதிரி மறைவா அதை ஓபியம் வளர்க்கறதுக்கான ஊராக வச்சுருந்தான். அப்போது அதற்கு பிறகு அங்கே புரட்சி நடந்து சிகப்பாக மாறிடுச்சு. அதுதான் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எல்லாம் பார்ப்பனியமாகவே இருக்கணும், சனாதனமாகவே இருக்கணும். பாண்டிச்சேரியில் 3வது மொழி ஃப்ரெஞ்செல்லாம் படிக்கக்கூடாது, ஹிந்தி படிக்கிறான். அவன் பூரா கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கான். பாண்டிச்சேரிங்கிற பேரை ராத்திரியா புதுச்சேரின்னு மாற்றுறான். யார் கேட்டா? அந்த காஷ்மீர் தலைநகருக்கு பேர் திருநகர். யார் வச்சுருப்பான் அந்த பேரை? தமிழன் தான் வச்சுருப்பான். ஒரே நைட்டில் என்ன மாற்றி போட்டான்? ஸ்ரீநகர். யார்? ஸ்ரீ எங்கேருந்து வந்தது? இப்படி இங்கே தமிழ்நாட்டிலே திருவரங்கம் என்ற இடத்த ஸ்ரீரங்கம், ஆமாம் ஆமாம். அப்போ இப்படி நடக்குது. அப்போது இந்த ஊடகங்கள் இன்றைக்கி அவர்கள் கட்டுப்பாட்டு தான் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் சுதந்திரமான ஊடகமான ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஈழ பிரச்சனை நடந்தது இல்லை, பிடிஐ யூனியனில் எந்த செய்தியும் அல்ல. எவ்வளோ பெரிய செய்தி நிறுவனம். பிடிஐ யூனியனுடைய டைரக்டரை நீங்கள் ஐபி டைரக்டர் போய் துப்பாக்கியை தலையில் வைக்கிறான். ஏதாவது செய்தி வந்தோன்னா தலை செதறிது. ஈழப்பிரச்சனை சம்மந்தமாக இந்தியாவில் எந்த செய்தி வந்து விடக்கூடாது. அப்போ இது நாடாது. இப்போ இந்த எக்ஸிட் எடுக்கிற எல்லாமே பணத்தை வாங்கி கொண்டு செய்தியை பூதாகாரமாக்குவதற்கான ஏஜெண்டுகளை தவிர உண்மையான எக்ஸிட் போல் அல்ல. அதனால் இதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போது இதில் வந்து திமுக அதிமுக தவிர்த்து விஜய் அவர்கள் ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. விஜய் அதிகமாக பணம் கொடுத்துருக்காரு அர்த்தம். நீங்கள் போய் 5 லட்ச ரூபா கொடுத்து விளம்பரம் போட்டிங்கன்னா, முதல் பேஜ் விளம்பரம் போட்டிங்கன்னா அதில் உங்களுடைய வாழ்க்கை வரலாறு, நீங்கள் மக்களுக்கான தலைவர். நீங்கள் ஒரு தலித் தலைவர் இருந்தார், நேராக பிரைம் மினிஸ்டர் போய் பார்ப்பார், ஜனாதிபதி பார்ப்பார். அவருடைய வேலை என்னென்னா சீட்டிங் தான் தொழில். லோன் வாங்கி தரேன்னு 100 கோடி லோன், ஒரு 2 கோடி மார்ஜின் பணம் வாங்கிடுவார். நீங்கள் அம்பேத்கரிஸ்ட்டு அடையாளம். ஜெயலலிதா முதலமைச்சர். ஜெயலலிதா அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறதுக்கு முதலமைச்சராக இருக்கும்போது கான்வாய் வருது. அம்பேத்கர் அவருடைய படை பட்டாளத்தோடு வந்து என்ன பண்ணுறாரு? மாலை போடுறாரு. ஜெயலலிதா கான்வாய் எப்படி நிற்கிது? ஒரு தலித் தலைவர் அம்பேத்கர் மாலை போடும்போது காவல்துறை அவர்களை விரட்டாது. ஏன்? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான். அவன் அம்பேத்கருக்காக போரா அம்பேத்கர் தலித்துக்களுக்காக போராடினார். அவர்களுக்கு இல்லாத உரிமை போராடினார் இல்லை எல்லாம். ஆனால் அம்பேத்கர் வந்து அதிகமாக அடையாளப்படுத்தப்பட்டது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான். அப்போ அவர் விட்டுறாங்க. இப்போ அந்த அம்மா கேட்குது, யார் இந்த ஜெயலலிதா வந்து பொருட்டே படுத்தலை. படைப்பட்டாளத்தோட மேலதாலும் ஆட்டம் பாட்டம் கொண்டாடும்
மேலே போட்டு போஸ் எடுக்கிற சினிமா கினிமா. அன்றைக்கி இப்போ 8 கால செய்தி மக்கள் தலைவர் அம்பேத்கரிஸ்ட்டு ஒடுக்கப்பட்ட தலைவர் தான். இந்த அம்மா கூப்பிட்டு இன்டெலிஜென்ஸ் கூப்பிட்டு வந்தாலும் டீட்டெயில்ஸ் செடியா எல்லா பக்கம் சீட்டிங் பண்ணி இடம் வாங்கி விற்று 1 வருஷம் ஆச்சு வெளியே வரக்கு. எவ்வளோ வருஷம் ஆச்சு? 1 வருஷம் ஆச்சு வெளியே வரக்கு. அவருடைய அத்தனை சீட்டிங் கேஸை அவர் மேலே பதிவு பண்ணிட்டாங்க. குண்டாஸ் கேஸில் போட்டாங்க. ஆனால் பத்திரிகையில் பக்கமாக விளம்பரம் கொடுப்பார். அவர் போனால் ஒரு 100 பத்திரிகையாளனுக்கு கவர் கொடுப்பார். இதுதான் இந்த கருத்து கணிப்பு. எதை சொன்னாலும் நீங்கள் கேரளாவில் அங்கே இருக்கிற பத்திரிகை ஒரு விளம்பரத்தை மட்டும் வாங்கவே மாட்டான். என்ன விளம்பரம் தெரியுமா? வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு. அதை வாங்கவே மாட்டான். ஏன்? இந்த சீட்டிங் கம்பெனி இருக்கானுங்கள்ல, அவர்கள் ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணி வெளிநாட்டில் 1.5 லட்ச ரூபா சம்பளம் எங்களுக்கு மாத சம்பளத்தை கொடுத்துட்றோம். அட்வான்ஸாக கொடுத்துறோம். 1 லட்ச ரூபா வாங்கிடுவோம். 100 பேர்கிட்ட 1 கோடி வாங்கி ஒட்டக மேய்க்கிற அனுப்பிச்சி விட்ருவோம். இப்போ இந்தோனேஷியாவில் என்ன வேலை தெரியுமா? ஐடி ஃபீல்டு வேலைன்னு அங்கே உட்காந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பரை ஹேக் பண்ணி அதிலிருந்து ஃபோனில் பேசி உங்கள் அக்கௌண்ட்டை பூரா உருவிடணும். ஒரு 1000 பேர் வேலை பார்க்குறேன். கேள்விப்பட்டீங்களா அதை? அப்போ இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மனிதாபிமானமே இல்லாத மிருகங்கள் தான் அவனுக்கு வேலைக்கு எங்களுடைய அத்தனை தமிழன் தாங்க இருக்கான். குறிப்பாக பர்மாலேருந்தெல்லாம் இப்போ. ஆமாம். இந்தோனேஷியா, தாய்லாந்து பார்டர். இவனுடைய டார்கெட் இந்தியா தான். இந்த விளம்பரத்தை கேரளாவில் வாங்க மாட்டான். இவன் வாங்குவான். பாலசுப்ரமணியம் ஆயுதம் பொண்டாட்டி ஓடி போச்சு. யாரோட ஓடி போச்சு? ராமசாமி உடையார் மகன் வெங்கட்டோடு ஓடி போச்சு. இது செய்தி வருமா? திருப்புங்க என்ன வருது? அவன் ஓடி போனான், இவன் பொண்டாட்டி ஓடி போனான், இவன் வெட்டிவிட்டான், இவன் கொலை பண்ணிட்டான், கள்ளக்காதல். ஒரு அம்மா நீங்கள் அதை டிவியில் போட்டு தமிழ்நாட்டு மானத்தையே கப்பலத்து. உன்னோட ஓடி போனான், இவன் கள்ளக்காதல், இவனோட வச்சுருந்தான், இவனை வச்சுருந்தான், அவனை வச்சுட்டான், அவன் 3 புருஷன் வச்சுருந்தா. ஏன் ஒரு பாப்பாத்தி வச்சு அதில் சொல்ல வேண்டியதானே? எல்லாம் தலித்து பெண்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்து பெண்கள் தான் ஓடி போனால் 3 புருஷனை வச்சுருந்தா, 3 பேருக்கு புள்ள பெற்றா. பாப்பாத்தி தான் ஏன் அந்த நாரதகான சபை இந்த ஒரு கலாச்சாரத்தில் எத்தனை பெண்கள் கர்ப்பமாச்சு. அதை ஒரு இன்டர்வியூ எடுக்கலாமே. கர்ப்பமாயிருக்கு. தமிழச்சி தான் கிடைச்சாளா? ஒடுக்கப்பட்ட பறையரும் பலரும் தான் கிடைச்சாங்களா? இந்த சமூகம் எதை நோக்கி போகுதுன்னு பார்த்தீங்களா? அப்போ இதெல்லாம் மீடியாவுடைய வேலை. இப்போ டிஆர்பி ரேட் ஏற்றணும். இப்படி கேரளாவில் இருக்கா? ஒடுக்கப்பட்ட சமூக பெண்களை கொண்டு உட்கார வச்சு அவர்களை இழிவாக ஒரு கேலி பொருளை போல நடத்தும். அந்த அதை எத்தனை கல்யாணம் மகளுக்கு எத்தனை கல்யாணம்? பார்ப்பன பெண்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணால் செய்தியே வராது. நீங்கள் அழுக்கு சேலை, தலை என்ன காஞ்சு 2-3 குழந்தைங்க இழுத்துட்டு வந்து உட்கார்ந்தா ரசிப்பாங்க. இந்த கூத்து பூரா கேவலம் பூரா தமிழ்நாட்டில் தாங்க. கேரளா அந்த டிவி இருக்கவே இருக்காது. கர்நாடகாவில் பண்ண முடியுமா? ஆந்திராவில் பண்ண முடியுமா? எங்கேயும் பண்ண முடியாது. இங்கே தான். இது வேட்டை காடு, விபச்சார காடு. நீங்கள் பம்பாயில் 5 ரூபா 10 ரூபா 5 ரூபாய்க்கு 10 ரூபா 10 ரூபாய்க்கு உடலை விற்கக்கூடியவர்கள் தமிழச்சிகள் தான். காரணம் அறியாமைங்க. கல்வி இல்லை, அரசியல் இல்லை. இப்போ இலவச கல்வி கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் நடக்காது. இங்கே என்ன நடக்குது? சாராய வியாபாரி பூரா பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக இருக்கான். அப்போ இதுதான் திராவிட இயக்க மாடல். இந்த தேர்தலில் கார்ப்பரேட் தாங்க அரசியல். ஒரு எம்எல்ஏ 50 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கான். 50 கோடி செலவு பண்ணி எதுக்கு வர்றான்? ஆட்சிக்கு வர்றான். எதுக்கு வர்றான்? 500 கோடி சம்பாதிக்கிறதுக்கு. லீமா ரோஸு எம்எல்ஏ என்னமா பண்ண போகுது? லீமா ரோஸ் 5 லட்சம் கோடி வச்சுருக்கு. ஒரு 100 கோடி கொடுத்து அந்த மாதிரி சீட்டு வாங்கி ஜெயிச்சு வரப்போகுது. நீங்கள் மிஞ்சி போன ஒரு எம்எல்ஏ நினச்சா அந்த ஸ்கூலுக்கு அந்த தொகுதிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட தர முடியும், ரோடு போட்டு தர முடியும். அதாவதுங்க அவங்களுக்கு ஒரு கௌரவ பதவி வேணுங்க. கௌரவம் அது ஏன் தேவைப்படுதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க கோயில் நீங்கள் ஊரில் அது கொள்ளையடிச்சு வச்சுருப்பான். கோயில் தற்காராக இருப்பான். பார்த்துருக்கீங்களா? கோயிலில் திருவிழா வரும்போது அத்தனை பேர் இருக்கும்போது அவர் தான் முதல் பரிவட்டம் ஐயர் பூசாயர் கட்டுவான். அதுக்கு தான் அவர் கொள்ளையடித்து கோயில் தற்காராக இருப்பார். இதே தான் எம்எல்ஏ கதையும் அதே தான். பொற்கொடியும் லீமா ரோஸும் எம்எல்ஏவை என்ன பண்ண போகிறாங்க?
சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்கே போனாலும் ஒரு அரசு மரியாதை கிடைப்பதற்கு. அப்போ இதுதான் அரசியலாகி போச்சு. மக்களுக்கான கக்கங்காலத்தில், காமராஜ் காலத்தில், ஜீவா காலத்தில், ரெட்டமலை சீனிவாசன் காலத்தில் உரிமைகளை போராடி பெறுவதற்கு அரசியல் தேவைப்படுது. போராடி சலுகைகளை பெறுவதற்கும் உரிமைகளை பெறுவதற்கும் தங்கள் பாதிக்கப்படாமல் இருந்து காப்பாற்றுவதற்கும் அரசியல் தேவைப்படுது. இன்றைக்கி சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த 234 திமுக, அதிமுக, 230 கம்யூனிஸ்டுகளை தவிர 5-10 பேரை தவிர அத்தனை பேரும் 50 கோடி இந்த எலெக்ஷன் செலவு பண்ணியிருக்கோம். இதுதான் எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு. அதில் எது உண்மையாக இருக்கும்? எதுவுமே உண்மை இல்லை. நீங்கள் 4 நிறுவனம் திமுக வர்றாங்கிறான், 2 அதிமுக, 1 விஜய். இதையே ஒரு எக்ஸிட் போல் பண்ணணும். இந்த நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்க? இந்த சாம்பிள் ஸ்பேஸ் குறித்த ஒரு சந்தேகம் இருக்குல்ல. ஏன் அப்படின்னா 4.25 கோடி மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்களோட ஒட்டுமொத்த சாம்பிள் ஸ்பேஸே ஒரு 4 லட்சம் கூட தாண்ட மாட்டேங்குது. அப்படி இருக்கிறப்ப ஒரு 1% அளவிலான ஒரு மக்களுடைய கருத்துக்களை வச்சுட்டு இதுதான் தீர்ப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எப்படி அவங்க சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்லைங்க, கேள்வியே வேண்டாங்க. அப்படி தாங்க சொல்லுவான். நீங்கள் கேட்டாலும் கேட்கலாம் போங்க, நான் அப்படி தான் சொல்லுவான். நாங்கள் விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு விஜய் 90 சீட் வருவான்னு சொல்லுவோம். ஏடிஎம்கே காசு வாங்கிட்டு 100 சீட்டுக்கு மேலே சொல்லியிருக்காங்க சார். திமுகவை விட விஜய் அதிகமாக. அப்போ இது எல்லாமே மக்களை மதிக்கிறதே இல்லை. மக்களை எலியோட மோசமாக நினைக்கிறான். பரிசோதனை எலி இருக்கும்ல, ஒரு மருந்துக்கு ஒரு மெடிக்கல் கம்பெனி கண்டுபிடிச்சிட்டான்னா எலிக்கு போட்டு தான் டெஸ்ட் பண்ணுவான். அது சாகுதா பிழைக்குதா, எவ்வளோ நேரம் உயிரோடு இருக்குது, அந்த மருந்து செலுத்தின பிறகு எவ்வளோ தூரம் ஓடுது, ஓட்டோடனே செத்து போதா, இல்லை எவ்வளோ நேரம் கழிச்சு சாகுது. இதே போல் பரிசோதனை எலிகள் தான் யார்? மனுஷன் ஆக்கிட்டான். இந்த திராவிட இயக்கம் தான். கேரளாவில் இப்படிலாம் பண்ண முடியாது. ஆந்திரா, கர்நாடகா அதெல்லாம் பண்ணவே முடியாது. தமிழ்நாட்டில் தான் 8 கோடி வாக்காளர் இருந்த நாடு இப்போ எவ்வளோ பேர் வந்துட்டான்? 4.5 கோடி. 5.25 கோடி. ஓட்டு போடுறது எவ்வளவு? 4.25 கோடி. முடிஞ்சுதா கதை? இந்தியாவில் தமிழர்கள் 150 கோடி பேர் இருக்கும். இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்கணும் தமிழர்கள்? 150 கோடி பேர் இருக்கிற மொத்த பேருமே தமிழர்கள். ஆமாம், வேறு யார்? அருணாச்சல பிரதேசன்னு இந்தியாவுடைய மூலையில் இருக்கிற ஊர் யாருது? அருணாச்சல் இந்தி பேரா? இல்லை ஜப்பான் பேரா? யார்? அருணாச்சலங்கிற பேர் யாருக்கு சொந்தமானது? தமிழர்களுக்கு சொந்தமானதால இப்போ தெலுங்குக்காரங்க தானே திருவண்ணாமலையில் அருணாச்சலம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்ற ஒரு பெரிய பஞ்சாயத்து. தெலுங்கு எங்கிருந்துங்க வந்தா? தெலுங்கு தமிழ்ல. அப்புறம் சொல்றீங்க. ஆனா அப்படி சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்காம போறான். ஒத்துக்காம போறான். இலங்கையில தமிழனையும் அவனும் ஒத்துக்கிறது இல்லை. இங்க இருக்கிற தமிழனையும் ஒத்துக்கிறது இல்லை. இந்த கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இங்க இருக்கிற தமிழர்களே வந்தேறி தான் சொல்லிட்டு இருக்கான். எங்க வந்து ஒரிசாவிலும் வந்தாங்கிறான். எனக்கு தெரிஞ்சு ஒரு யூடியூப்ல பேசுற ஒரு ஐயர் பாப்பா தமிழர்கள் போகிற ஒரிசாவிலிருந்து பஞ்சம்பளைக்கு வந்தோன்றான். அப்போது வரலாறுகள் பாண்டேட்டு தான் போய் கேட்க வேண்டியதாக இருக்குது. வரலாறுகள் குருமூர்த்திட்டு போய் கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போது வரலாறை யார் எழுதுகிறா? நம்முடைய எதிரி தான் நம்முடைய வரலாறு தீர்மானிக்கும். 1000 வருடங்களாகவே தமிழில் எந்த இலக்கியம் எழுதப்படவில்லை. இப்போ இருக்கிற இலக்கியங்கள் போல எத்தனை வருஷம் முந்தி உள்ளது? 2000, 3000, 5000, 10,000 வருஷம் முந்தி உள்ளது. 1000 வருஷமாக எந்த நூலும் எந்த இலக்கியம் எல்லாம் அதை பார்த்து காப்பி அடிக்கிறது தான். எல்லாமே அதை பார்த்து காப்பி அடிக்கிறது தான். ஓலைச்சுவடிகள் உள்ளதான் வரலாறு. அப்புறம் எரிச்சுட்டான், கொளுத்திட்டான், கடல் தூக்கி போட்டான், ஆறு தூக்கி போட்டான். இப்படி எவ்வளவோ யாழ் நூலகம் எவ்வளவோ மனிதன் ஒரு 50,000 ஆண்டு காலம் வாழ்ந்து பல அறிவியலை ஓலைச்சுவடியை கொடுத்துட்டு போனான். இந்த பார்ப்பனர்களால் அதெல்லாம் இழந்து இன்றைக்கி அனாதையாக 4.5 கோடி பேர் நிற்கிறான். இதை பற்றி யாராவது யோசிக்கிறானா? பார்ப்பனர்களுக்கும் சீட்டு தரணும்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் யோசிச்சிருக்காரு. ஆமாம், பாப்பானுக்கு பொறுத்த சீமான் குருமூர்த்திக்கு பிறந்தவன் பாப்பானை கொடுக்கத்தானே சொல்லுவான், அப்பனை கொடுக்கத்தானே சொல்லுவான். குருமூர்த்தி பையன் சீமான், சைமன். குருமூர்த்தி ராமகிருஷ்ணா தானே சொல்கிறார். குருமூர்த்திக்கு பிறந்தவன் குருமூர்த்தி பாசமாக தானே இருப்பான். அவனுக்கு என்ன அரசியல் தெரியும்? என்ன அரசியல் தெரியும்? இந்த தேர்தலோட 1000 கோடி பாதுகாத்துட்டு இன்னொரு விஜயலட்சுமி பிடிச்சிட்டு இப்போ செட்டில் ஆகி வேண்டியதான். முடிஞ்சு போச்சு. 2000 கோடி ரூபாய் கொடுத்தாங்க, நான் வாங்கலை, நான் கூட்டணி போகலை அப்படின்ற மாதிரி விஷயங்களை பெருமையாக பேசுகிறாரு. ஆமாம், இப்போ 1000 கோடி அவர் ஏது 15 வெளிநாட்டுக்காரு, பண்ணை வீடு,
15 பவுன்சர் ஏது? வாடகை வீட்டில் தான் இருக்காரு. ஆமாம், வாடகை ரேஷன் ஆமாம், கயல்விழியும் சீமானும் ரேஷன் கடைக்கு தான் போகிறாங்க. ரேஷன் கடைக்கு இலவச அரிசி இருக்குல்ல, 20 கிலோ வாங்கிட்டு வராங்க. இந்த தமிழ்நாட்டுடைய ஏழை தாயின் மகனா வந்து சீமான் இருக்காரு. அதான் ஏழை தாய் மகன் தான் 20 பவுன்சர் வச்சுருக்காரு. எவ்வளோ பவுன்சர்? ஒரு பவுன்சருக்கு 1 லட்ச ரூபா சம்பளம். 20 பவுன்சர்லாம் எங்கேயும் போகிறதில்ல. ஒரு 7 வெளிநாட்டு கார் வச்சுருக்காரு. ஏழை தாய். அரணை ஒரு பிரசிடெண்ட்டை கேட்டால் தெரியும் யார் ஏழை தாய். கேவலம். ஐயோ நேரம் உங்களோட பொண்ணா நேரத்தை எங்களோட பகிர்ந்து சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.